அதான் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன சொன்னான், கொற்றவா மகனம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உற்ற தம்பியரும் சுற்றமானவரும் என்னை பார்த்தா சக்கரவர்த்தி கும்பிட்ற மாதிரி என்னையும் கும்பிடுவாங்க. எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தான் அவன். அவனை விட்டுட்டு எப்படி வருவாங்க? அடுத்து ஒரு வருத்தத்தை சொல்லலாம். அறந்தறிய தகாத என்னை அரசுமாக்கி முடிச்சுட்டி பேரும் திரும்பும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தளித்தான். ஒரு அருமையான வார்த்தை சொல்லலாம். அவன்கிட்ட இருந்த செல்வங்கள்லேயே எதெல்லாம் நல்ல செல்வமோ அதெல்லாம் தேர்ந்து துரியோதனன் எனக்கு கொடுத்தான். பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போரென்றால் அவர் நன்றி, நாமட்ட நன்றி சேம நான் வரமாட்டேன். அப்போ இவ திரும்ப கேட்கிறான், அப்ப எனக்கு 2 வரம் கொடு. என்னம்மா? அர்ஜுன மேல உரமரை தான் அம்பு போடணும், அப்புறம் போடக்கூடாங்க மட்டும்தான் சிரிக்கான். அர்ஜுனன் கூட ஒரு பெரிய மேனக்கான், அவன் சொல்லி கொடுத்துருக்கான். உனக்கு ஒருத்த மேல ஒரு தடவை அம்பு போட்டான் சாகலைன்னா திரும்ப அம்பு போட்டான் நான் வீரம் வாங்க. அம்மாக்காக ஒத்துக்கல, என் வீரம் ஒரே அம்புல அவனை கொண்டுருவேன். அப்புறம் இன்னொரு அம்பு எப்படி போடுவேன்னா மற்ற தம்பி அவனை விட்டுருவேன், அவனுமே நான் கொல்லலை, நீ போயிட்டு வாங்க. என்னதான் தாய் இல்லையா, அவளுக்கு அழுக வருது, வந்துறேங்கிற. பெருவரம் 2 பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் 2 அண்ட சராசனங்களுக்கெல்லாம் தாயீர் வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியன் வீழ்ந்த போது அவனிவர் அறிய மறுவரு முளைப்பால் எனக்கு அளித்த. என்ன ஏக்கம் பாருங்க. அவன் சொல்றான், அம்மா நீ கேட்ட வரம் 2 கொடுத்தேன், நான் எல்லாத்துமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டேன்ம்மா. ஆனால் நீ பெற்று விட்டுட்ட, அதனால என் வாண்ட நான் கேட்கலாம் 2ன்னு நினைக்கிறேம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு மறந்து போய் என் தம்பிகள்கிட்ட நான் கூட பிறந்தவன் சொல்லிடாத. சொன்னா அவனுக்கு இந்த பக்கம் வந்துடுவான், நியாயமா இருக்காது. அப்புறம் இன்னொன்னு மறைமுகமா அவன் அம்மாவுக்கு சொல்றான், என்ன அர்ஜுனை கொண்டு போவாமா, வெறு அமரில் பார்த்தனால் அடியன் விழுந்த அந்த போரை பத்தியே சொல்லுவான், என்னை கொண்டுருவான். அப்ப மட்டும் நீ என்ன பண்ணணும்னா என்னை மடியில தூக்கி போட்டுக்கிட்டு என் மகன் சொல்லி நீ அழணும்மா. அதுதான் நான் சாகும் போதாவது அனாதை இல்லாம சாவேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அந்த பேருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வரம் கொடுத்துட்டு கிளம்புறான். கண்ணனுக்கு வேற அவருக்கு குழந்தை, அவருக்கு வந்து உலகத்தை அழிக்க வந்தவர் தானே, அவருக்கு எல்லாம் தெரியாதுல. இவ போய் இப்படிலாம் சொன்னாப்பா, நம்ம அழுதுட்டேங்க. அப்ப சிரிக்கிறான் கண்ணன். என்னன்னு, அவன் சாக பிறந்திருக்கான். அது அந்த 6 ஜாவு 100 ஜாவு நம்ம சொல்றாங்கல்ல, இவனும் வேற இளவையா சொல்லிடுவான். அதெல்லாம் கிடையாது. இவன் 6 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான், 100 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான். அதுதான் கண்ணன் சொன்னது. அப்ப கண்ணன் அவனை போய் பேசி பார்க்கிறார். அப்ப சொல்றான், இல்லை கண்ணா, அவனை மடந்தை மேகலை மணி உறவை எகாந்த இடந்தனி நான் அயந்திருப்ப எடுக்குவான். என்ன சொல்றான், சக்கரவர்த்தி போய் தான் சதனகாமன் ஆடி முடியும் பொண்டாட்டியோட பானுமதியோட துரியோதனை. ஆனா அந்த அறைக்குள்ள சக்கரவர்த்தி போனாலே முன்னக்கூட்டி அனுமதி கேட்டு தான் அதுக்குள்ள போக முடியும் ராணிட்ட. அங்க நான் எப்ப வேணாலும் போவேன், சதனகம் ஆடுவேன் பானுமதியோட. தங்கச்சி தான் கூட அண்ணனு கூடுவா. ஒரு நாள் என்ன சூதாட்டத்திலே பார்த்தீங்களா, சும்மா சீட்டு விளையாட்டுல ஒரு கடல் மிட்டாய் பேக்கெட் வச்சு சூது விளையாடுவான். அவனுடைய ஒருத்தர் சண்டை வந்துடும். அது சூதாட்டம் தானே, சதனங்க ஆடிட்டு இருக்கான். இவன் துரியோதனை இவன் உள்ள இருக்கனால சொல்லாம வர்றான். இவன் என்ன பண்றா, சக்கரவர்த்தி வர்றாருன்னு எந்திரிக்கா. சதுரங்கத்தில் சிக்கலான கேட்டான். இவ ஓடுறா போலன்னு எட்டி பிடிக்கான், மேகலையில கைப்பற்றி முத்து பூரா செதறிது. மற்ற மன்னன்னா அங்கேயே அவனை வெட்டி கூறுபட்டுருவான். இந்த துரியோதனுடைய நட்பை பாருங்க. இவன்ட்ட வந்து கேட்கான், எடுக்கவா கோர்க்கவாங்கிறான் முட்டை. இது எல்லாரும் ரொம்ப நாள் ஏதோ சொன்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் தான் மாமல்ல சொன்னேன், இந்த எடுக்கவோ கோர்க்கோக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமான்னு. அப்ப அவன் நடராஜன் கூட்டத்தில் இருந்தாரு. நீ ஏதோ புதுசா சொல்ல போற சொல்ல அப்படின்னாரு. அவன் என்ன சொல்றான், கர்ணா இதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வந்தா என் உடம்பு பூரா நடுங்கும் அப்படின்னு நினைக்காதடா. இதை எடுத்து கோர்க்கிற நிதானத்தில் இருக்கண்டா, எனக்கு கோபமே வரலன்னு இந்த நண்பனுக்கு சொல்றான். இதை சொல்றாரு கண்ணட்ட. இவ்வளவு என் மேல அன்பா இருந்தானே, அவனை விட்டு நான் இங்க எப்படி வர முடியும்னு. அது இன்னொரு செய்தியை கேளுங்க. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மருக்கும் கர்ணன் வந்து தான் பேரான் தெரியும். பீஷ்மர் மரணப்படுக்கையில் கிடைக்கிறாரு. அங்கே எல்லாரும் போய் வணங்கிட்டு வராங்க. கர்ணன் போகும்போது மட்டும் அவர் அந்த கிழமை சாக நேரத்தில் குந்தி மைந்தனே வாங்க இவன் அழுறான். தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லலையே, சொல்ல முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டேன்டா. இந்த கூட்டணிக்கு நான் தலைவனாக வந்ததே பெரிய தப்பு, தப்பான கூட்டணியில் தலைவன் ஆயிட்டேன், வெளியே வர முடியாது, சாகத்தான் நான் முடியும். ஆனால் இப்போ நீயே வணங்க வந்திருக்க சொல்றேன்டா, நீ வந்து குந்தி மைந்தன், நீ வந்து துரியோதனுக்கு நண்பனுடைய சூரியன் பிள்ளடா நீங்கிற.
இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா தாத்தா இந்த ஊர்லயே பெரிய தாத்தா, அவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வரான். கண்ணன் என்ன பண்ணி வைக்கிறாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றான், அந்த தானா வீரம் பேசான், வரட்டும் அவன் நான் எப்படி பண்ணேன்னு. மாப்பிள்ளைங்க வா, நீ அவனை கொண்டுருவேன்னு நான் ஊருக்கு போறேன்ட்டு. இவர் இருந்தா தான் கொல்ல முடியும். நீயே கொண்டுக்கிடுவா, சரி நான் போயிட்டு வரேன், எங்க நாட்டுக்கு போறேன். அப்புறம் தான் குந்தியம்மா தலையிடுது, இல்லப்பா மாமா இருக்கட்டும். போற நடக்கு. கர்ணனை ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. அவன் தான் ஒரு அம்பு பட உரிமை வாங்கிட்டான்ல அம்மாட்ட, இந்த ஒரு அடம்ப போட்டுறான்ல, அதுதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அமுக்கமுக்குனாரு தலைப்பை. அதான் தலைக்கு வந்து தலைப்பாயிட்டு போயிட்டு இந்த நம்ம ஒரு வசனம் சொல்றோமே, அது அதுல வந்தது. அப்புறம் அந்த ஐயன் சொன்னான்னு சொன்னா அதுல அந்த சக்கரம் புகஞ்சுக்கிடுது. அர்ஜுனன் நேர்மையா இருக்கான், அம்பு போடுங்கிறார் பகவான். இல்ல அவன் ஆயுதம் இல்லாம இருக்கானேன்னு. உன் மகனை ஆயுதம் இல்லாம தானே எல்லாரும் கொண்டானுங்க. ஸ்பீட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அபிமன்யு 8 பேரும் சுத்தின்னு கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், இவர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாம எல்லாரும் சுத்தின்னு தானே உன் பிள்ளைய கொண்டாங்க. அது நியாயமா? அப்ப இன்னைக்கு உன் பிள்ளையும் உங்க அம்மா அப்பாவும் காப்பதான் அவனை. அப்புறம் தான் அம்பு போடணும். ஆனா அவன் செத்து போக மாட்டான். அது சினிமாவில் நல்லா காமிச்சிருப்பார் ஏபி நாகராஜன், தர்ம தேவதையை வந்து அழுற மாதிரி. அவன் செய்த புண்ணியங்களை அவனை காப்பாத்து. உங்கள்கிட்டையும் சொல்றேன், புண்ணியம்னு செய்யாதீங்க, கொடுத்தது இயல்பா இருக்கு. கேட்டீங்களா? சில பேர் வேப்ப மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என்ன பத்மகுமார், அதுல என்ன நன்மை விளைய போகுது? ஊர்ல ஏதாவது ஏழை பிள்ளை கல்யாணம் பண்ணி உதவு. அவனுக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, சரி ஐயர் கொடுத்த சாபம் பலிச்சிட்டு அவன் மனசுக்குள்ள கர்ணன் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் நம்ம தம்பி வீரன், நேர்மை ஏற்றி என் மேல அம்பைய மாட்டான். மேல உட்கார்ந்துருக்கவர் எல்லா நேர்மையும் கொலோஸ் பண்றவர் தானே நம்ம கடவுள். அவர் பண்ண பாரதம் பூரா அவர் பண்ண பொய்களும் துரோகமும் திருட்டுத்தனமும் தானே. ஓடு மாப்பிள்ளைங்க மலமலன்னு அம்பை போடுறான், அவன் சாக மாட்டான். அப்ப இவன் கேட்கறான், இவ்வளவு அம்பு போட்டேன் மாமான்னு. அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. நீ நானும் சேர்ந்தாலும் அவனை கொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் பாருன்ட்டு இவர் போறார். போனா அவன் அந்த மயங்கி கிடக்கான் மேல. சிவாஜி நல்லா நடிப்பார் அந்த படத்துல. அது NT ராமனே நினைச்சுதானே ஆந்திராபுரம் ஓட்டு போட்டானு. அவனை எம்ஜிஆரையாவது மனுஷன் நினைச்சு ஓட்டு போட்டான், அவனை கடவுள்னே நினைச்சானுங்க. அவன் வீட்டு முன்னால் தேவுடுன்னு வந்து கும்பிட்டு நிற்பானுங்க. கேட்டீங்களா? போய் கேட்கிறான். அவனுக்கு இவர் வேத பட்டார்னு நினைச்சிட்டு கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் அவர் ரொம்ப மனத்தை சொல்றது சங்கடம். அந்த கர்ணன் சொல்றான், என்கிட்ட இல்லாதது எதையும் கேட்டுறாதேங்க. கொடுக்க முடியாம போயிருண்டா, எனக்கு இருக்கிறத கேள்வி. இவர் கேட்காரு, நீ செய்த புண்ணியம் அனைத்து எனக்கு அதில் ஓய்வில்லாது செய் புண்ணியம். அது என்னன்னா, புண்ணியம் பூரா செஞ்சிருக்கல, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு தந்தா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் சேர்த்து கொடுத்துரு. உனக்கு புண்ணியம் இருக்கக்கூடாது. வாங்கிட்டாரு. அப்புறம் அவன் கர்ணனுக்கு தெரியுது, அவன் கொடுத்த உடனே இவருக்கு கடவுளுக்கு என்ன மனசுக்குள்ள சங்கடம் வந்துட்டு, நம்ம தானே இவன் இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டோம். அப்ப அவன் கேட்கிறான், என்ன தனி ஒரு ஆளாவிட்டு நீ தானே மாமா இவ்வளவு பண்ண, ஆனா இப்பவும் நான் தெளிவா தானே இருக்கேன். அப்ப இவர் கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும் மாப்பிள்ள உன் வாழ்க்கையில சொல்லேன் அப்படின்னு. இன்னும் உற்பவம் இன்னும் எனக்கு பிறப்பு இருந்ததுன்னா 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம். நான் எத்தனை எனக்கு பிறப்பு இருக்குன்னு வை மாமா, நீயே வந்து என்ன கொல்றேன்னா எனக்கு பிறப்பு கிடையாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் ஏழை இளைவர்கள் வந்தா நான் அள்ளி கொடுக்குற வள்ளலாவே என்ன வச்சிருங்க. கடவுளுக்கே சங்கடம் வருது. அது வரை அவனை வந்து யாருன்னே சொல்ல வருது. அப்ப மட்டும் சொல்லாரு மைத்துணன்காரு. நான் இவ்வளவு பெரிய ஆளான அப்புறம் எங்க எத்தனை பேர் என்ன சொந்தக்காரங்க. பத்மகுமார் நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு அளவுக்கு வர நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்லலாம், யாரோ சொல்லலாம், என்னாச்சு உங்க மாமா உங்க மருமனை நேற்று பார்த்தேனாங்க, யாருன்னே தெரியாது. அந்த ஊர்ல சொந்தக்காரனே கிடையாது. அங்கே எவனோ ஒரு நான் நெல்லைக்கான மருமன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி இவனுடைய அந்த வள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை எப்படி சாகிற பொழுது கூட இன்னும் 7 ஜென்மத்துக்கும் கொடுக்கணும்னு கேட்கிறான்னு மைத்துணன் உரைத்து வாய்மொழி கேட்டு மணமலர் உகந்தவனை கைத்தல மரலார் மார்புல தருவி கண்மலர் கருணை. அவர் என்ன பண்ணாரா, இவனை கட்டி